சில தற்கொலைங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறாங்களே. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறதான அந்த லைனு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? பிறப்புக்கும் நான் கூட இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்களே, ஒருவேளை கரெக்டாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி தப்பாக தான் சொல்கிறாங்க. அதன் தப்பா சொல்கிறேன். அக்கா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். சரிங்களா, இதுதான் அது. தெரியுது, நீ மூடு. ஐயோ, தப்பா சொல்றீங்களே. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். இது என்ன இது? அரையாண்டு விட்டு முறை ஆரம்பம் பாட்டை பார்த்தல அக்காவுக்கு லிப்ஸிங் செம்மையா மேட்ச் ஆச்சுல. அம்மா தாயே, அந்த பாட்டுக்கு மீனிங்லாம் உங்களுக்கு தெரியுமாவா? இதெல்லாம் தவறுமா, ரொம்ப தவறு. இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன வீடியோலாம் வரப்போகுதோ. ஆமால அரையாண்டு லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டா, இன்னும் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகான்னு தெரில. இந்த லீவில் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரிலப்போ. எக்ஸாம் வந்துடுச்சு, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க 12 நாள். இனிமேட்டு நாங்கள் பட்டாம்பூச்சி மாதிரி சிறுகடிக்க போகிறோம். இனிமேட்டு பிடிக்கவே முடியாது காய்ஸ். நாங்கள் போய் மஜா பண்ண போகிறோம். நீங்கள் போய் நல்லா மஜா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நண்பா, லைஃப் ரொம்ப வெறுப்பா போகுது. ஏதாச்சும் அட்வைஸ்? கவலைப்படாதீங்க நண்பா. உங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மேல தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு உங்க தலையும் லெஃப்ட் பக்கம் திருப்பிட்டு அப்படியே உங்க அக்குல நக்க ஆரம்பிச்சிருங்க. தலைவா எட்டாத, தலைவா எட்டாத, என்ன பண்றது? சரியா? இதை வந்து எப்பப்போலாம் உங்களுக்கு வெறுப்பா இருக்கோ அப்பப்போலாம் நீங்க இதை பண்ணலாம். அப்படியே சைட் பை சைட் நீங்க நோட் பண்ணினே வாங்க, டைரி மாதிரி. சப்போஸ் உங்க பையன் ஃபியூச்சர்ல அப்பா உங்க அக்குல என்ன டேஸ்டா இருந்துச்சுன்னு கேட்டா நீங்க என்ன முழிப்பீங்களா? சொல்லணும், அக்டோபர் 2025 17ஆம் தேதி என் அக்குள் வந்து துவர்ப்பான சுவையில் இருந்தது மகனே நீங்க சொல்லணும். ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செதறணும். அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தை வந்து ப்ராப்பரா கட்டி காத்துட்டு வரணும் நண்பா. மறக்காம இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்க அக்குள் எந்த சுவையில இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவன் அக்கில் நக்க விட விட மாட்டான் போல இருக்கு. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. யோசிச்சா அதை நினைச்சாலே அதை இருப்பாருங்க. ஸ்பைசியா இருக்கு நண்பா, ஸ்பைசியாவா? ஏன்னா எவனாவது நக்கி போட்டாமல. ஆனா தயவுலையா எவனாவது திட்டிருக்காம பேரு போடாதீங்க. நான் செயல் கைதியா ரோட்ல நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் என்னதான் பார்க்காண்டு நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதை நோண்டிட்டு இருந்தேன். மேலே தள்ளிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளக்காரன் விடுக்குன்னு வந்து அப்படி ஸ்டைலா அந்த வெள்ளக்காரன் போட்டவன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கான்னு பாருங்க. இவனை நம்பிதான் அந்த வெள்ளக்காரனை நம்பிதான் நான் ஏமாந்து போனது. நம்மளும் விடைச்சிட்டு போலான்னு நினைச்சேன், நல்ல டிஷர்ட்டை போட்டு. இதை போட்டா அவ்வளோ பேர் மொட்டை எங்கேயோ செயல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு நினைக்கேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பார்க்காங்க. உண்மையை பார்க்க செயல் கைதி மாதிரியே தான் இருக்காரு. இந்த சேது படத்துல விக்ரம் வருவா அவரை மாதிரியே இருக்காருல்ல. நீயானா இந்த சினிமாலாம் வரையாது? நீயானது கியூ ஸ்பெல்லிங் என்ன? அதுக்கு எதுக்கு ஸ்பெல்லிங்? அதுவே ஆல்பபெட்ல கியூ. ஐயோ, எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? ஏங்க இந்த மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கும்போது கியூல நிப்பாங்கல்ல, அந்த கியூ. அந்த கியூ. QUE. QUE கியூ சொல்லுங்க. QUE கியூ. அது சொல்லலங்க. ஐயோ, கூகுள்லாம் போடக்கூடாது. நீங்க ரைட் மெச் பேஜை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு 500 rupees. QUE கியூ தான்ல ஒப்பனவாளி. QUE இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓ QUE தான் கியூதோ. ஒன்னும் தெரியாது மண்ணு. சரி நம்மளும் தற்கொலையா தான் இருக்கும். சரி கோபப்படாதீங்க. தற்கொலை சின்ன வயசுல சொல்லி தரல, ஏன் தப்பு கிடையாது, ஸ்கூல் தப்பு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். அது பண்ணிருக்கேன். ஆமா பண்ணிருக்காங்க. நீங்க ஃபாலோ பண்ணதுனால நீங்க 500 rupees வின் பண்ணிட்டீங்க. Thank you. ஹாப்பியா? அந்த அமௌண்ட் கையில கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி அக்காவெல்லாம் பிடிச்சி பேசும்போது நான் அடிச்சு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி அதுக்கப்புறம் கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே லேடிஸ் தான் கார்னர் பண்ணுறாங்க. அப்போ பசங்களாம் நாங்களாம்
எங்கெல்லாம் பார்த்தா இழிச்சவயமாக இருக்கும், எங்கெல்லாம் பார்த்தா பேச மாட்டீங்களே. எனக்கு ஆத்திரங்கள் ஒரு முத போட்டோல இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? 267 தொகுதி நீ எல்லாம் மனுஷ. எது 267 தொகுதியா? யாருப்பா உனக்கு 267 தொகுதி வைக்கியா? அவன் தப்பு தப்பா சொல்றியா? ஊரே மதிக்கிற ஒரு பெரிய ஆள் சார், ஊரே மதிக்கிற ஒரு பெரிய ஆள் சார். அவரோட தம்பி அவரை ஏமாத்துறாரு சார், அவரோட தம்பி அவரை ஏமாத்துறாரு சார். அவரோட தம்பிக்கு அவர் சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு சார். அவரோட தம்பிக்கு அவர் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு சார். அவரோட பையன் தான் சார் ஹீரோ, அதாவது நீங்க. அவரோட பையன் தான் சார் ஹீரோ, அதாவது நீங்க. ஹீரோ வேலைக்காரனா இருக்காரு சார், ஹீரோயின் வேலைக்காரியா இருக்காங்க சார். இது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி சார், இது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி சார். ஹீரோயினை 2 பேர் லவ் பண்றாங்க சார், ஹீரோவை 2 பேர் லவ் பண்றாங்க சார். பொண்ணுனா எப்படி இருக்குன்னு ஒரு பக்கத்துக்கு பஞ்சு டைலாக் பேசுறீங்க சார். பொண்ணுனா எப்படி இருக்குன்னு ஒரு பக்கத்துக்கு பஞ்சு டைலாக் பேசுறீங்க சார். இதுல உங்களுக்கு ஒரு ஓல்டு கெட்டப்பும் இருக்கு சார், இதுல உங்களுக்கு ஒரு ஓல்டு கெட்டப்பும் இருக்கு சார். மக்களுக்கு உங்க காசை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க சார், மக்களுக்கு உங்க காசை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஏன் யார் மேல அப்படியே மேட்ச் ஆயிருக்குன்னா தெரியுது, நீ மூடு. காமெடிக்கு செந்தில உங்க ஃப்ரெண்டா போட்டலாம் சார், காமெடிக்கு செந்தில உங்க ஃப்ரெண்டா போட்டலாம் சார். அப்படியே நானும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன் சார், அப்படியே நானும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன் சார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சார், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சார். படத்துல 5 பாட்டு சார், ஓப்பனிங் சாங் எஸ்பிபி. படத்துல 5 பாட்டு சார், ஓப்பனிங் சாங் எஸ்பிபி. இந்த படத்துல உங்க பேரு முத்து சார், அதுதான் சார் படத்தோட பேரும். இந்த படத்துல உங்க பேர் படையப்பா சார், அதுதான் சார் படத்தோட பேரும். ஆனால் கதை வயசாக பார்த்தா 2 வேற வேற கதை தானா? ஆனால் இவன் சொல்கிற வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆகுதப்பா. எந்த அளவு நோட் பண்ணியிருக்கான் பார்த்தியா? நான் ஜிபேல உங்களுக்கு காசு அனுப்புறேன், நீங்க எனக்கு கையில காசு கொடுங்க. அனுப்புங்க. ஏமா 100 ரூபாய் லைன் அமிச்சுனே இருக்கீங்க? எனக்கு 100 ரூபாய் சேஞ்ச் தான் வேணும். மென்டலி சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். அன்னை எப்ப சாவா திண்ணை எப்ப காலியாகும். ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெயை தடவி திண்ணையில படுக்க போட்டு அது அழுதுகிட்டே இடுப்பை பிடிச்சா பாரு அங்க நிக்கிறான்டா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? என்னங்க ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல எங்கிட்ட இங்க செலவுன்ற அளவுக்கு காசு இல்ல, அதான் நான் உங்களை ஆவினு கூட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன இங்க கூட்டு வந்துட்டீங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன விட்டு போயிருவீங்களா? இதுல என்னங்க இருக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த வாட்டி நான் பே பண்றேன், அடுத்த வாட்டி நீங்க பே பண்ணுங்க. அதான் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் ஏன் பேசாம இருக்கீங்க? ஆய் வர மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் கக்கு சருது. சி, நான் அப்படிதான், என் ஃப்ரெண்ட் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் இருக்கானப்பா. ஆய் வருதா? ஆய் வந்தா அப்படி பிடி, கையில பிடிச்சிருந்தே அப்படியே நக்கு. ஒரு மாடலிங்ல இருந்து பாப்புலரா இருந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் மூவிஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க, இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததுல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவசியம் ஆகிறதுக்கும் நம்ம தளபதிக்கு என்ன சம்பந்தம்? புரட்சி தலைவி சின்ன அண்ணி வேளாங்கும் இவன்ல இழுத்துட்டோட கட்டியா எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணி வெளியே போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இந்த கறிக்கடை பார்த்தோம். நிறைய ஆட்டை கட்டி வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த ஆட்டெல்லாம் வெட்ட போகிறாங்கன்னு. எனக்கு மனசே கேட்கல. ஸோ இந்த ஆடை நானே வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன். அந்த அண்ணா ரேட் அதிகமாக சொன்னார், அதனால் ஒரு 1/4 கிலோ மட்டும் போதும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கூட அந்த ஆட்டை காப்பாற்றின்னு நினச்சிட்டேன் ப்ரோ.